அதாவது எங்களுடைய தலைவர் தீய சக்தி அப்படின்னு திமுகவை சொன்னதும், எங்களை தூய சக்தின்னு சொன்னதும், நாங்கள் எங்களுடைய தலைவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசியதற்கு அதிமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் அதற்கு பதில் சொல்வது வேடிக்கையா இருக்குது. அதாவது அரசியல்ல ஒரு வார்த்தை இருக்கும், அன்கோன்னு சொல்லுவாங்க, அன்கோவா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்று பெரும்பாலான அதிமுக கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அந்தந்த பகுதியுடைய திமுகவினர், இதுவரைக்கும் கே.பி. முனுசாமி இருக்கிறாரு, அவருடைய பகுதியில் இருக்கிற திமுக அமைச்சர் காந்தியோ இல்லை திரு துரைமுருகன் அவர்களை பற்றியோ, அவர்கள் செய்த ஊழலை பற்றியோ, தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்த ஊழல்கள், அங்கே செய்யும் திரு காந்தி அவர்கள் செய்யும் அராஜகங்கள், திரு துரைமுருகன் அவர்கள் செய்யும் ஊழல்கள், அவங்க வீட்டில் எவ்வளவு ரைட் நடந்துச்சு, இதை பத்தி ஒரு வார்த்தையாவது இது வரைக்கும் பேசியிருக்கிறாரா? இதே மாதிரி தான் பெரும்பாலான அதிமுக தலைவர்கள் பாத்தீங்கன்னா, மதுரையில பாத்தீங்கன்னா திரு மூர்த்தியோட அன்கோ, சென்னையில் இருக்கவர் பாத்தீங்கன்னா திரு சேர்பாபோட அன்கோ, இதெல்லாம் அவர்கள் திமுகவினும் அங்க அந்த பகுதியில் ஒரு செட்டிங்கோட இருக்கிறாங்க. அதான் யாரும் திமுகவை, எங்களுடைய தலைவர் திமுகவை விமர்சித்தால் முதலாவதாக அதிமுகவுடைய தலைவர்கள் பதில் சொல்லுவது ஆச்சரியமாக இருக்குது. இது இப்பதான் வெட்ட வெளிச்சமாகுது. உள்ள இருக்கிற பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரியும், இவர்கள் எல்லாம் அங்கங்க திமுகவோடு ஒரு அரசியல் பங்காளிகளாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர்கள் முதல்ல அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவர் இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியாக திமுகவுடைய எதிர்ப்பை என்று அவர்கள் கைவிட்டார்களோ அன்றே மக்கள் அவர்கள் மீது இந்த நம்பிக்கை போய்விட்டது.